வணக்கம் மக்களே! இப்போ இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, இது இங்கே போட்ட ஆரி ப்ளவுஸு. இந்த ஆரி ப்ளவுஸில் இந்த ரோப் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ரோப் வந்து எப்படி வைப்போம் அப்படின்னா, எல்லா ப்ளவுஸ் வேலை முடிச்சதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த மாதிரி நார்மலாக ஒன்று கையிலையே வச்சு ஃபிட் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக அதில் வச்சு மிஷினில் வச்சே நம்ம ஃபிட் பண்ணுவோம். பொதுவாகவே ஆரி ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நம்ம டபுள் கைடு இருக்கிறத எடுத்துட்டு சிங்கிள் கைடு நம்ம போட்டு யூஸ் பண்ணால் தான் இந்த ஆரி ப்ளவுஸ் வந்து போட்டு தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம அதில் வேலை பார்த்துருக்க அந்த பீடு எல்லாமே உடஞ்சிரும். இந்த மாதிரி பேக்கில் வந்து இந்த ரோப் வச்சுருக்கிறது தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு மெயின் கிளாத், அதாவது நம்ம ஆரி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஆரி போட்ட கிளாத்துக்கு மேலே ரோப் வைக்கணும். அதுக்கு மேலே தான் இந்த லைனிங் கிளாத்தை வச்சு இந்த மாதிரி நம்ம ஃபிட் பண்ணும்போது நமக்கு ரோப் வந்து அசிங்கமாக வெளியே தெரியாது. நல்லா ஃபினிஷிங்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பேக்கில் நமக்கு திருப்பி பார்க்கும்போது ரோப் வந்து எங்கே ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுமே தெரியாது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக நம்ம பாயிண்ட் வைக்கிற இடத்துல தான் நம்ம அந்த ரோப்பை வந்து ஃபிட் பண்ணணும். நான் இதில் வந்து 3.5 இன்ச்சுக்கு கணக்கு பண்ணி பாயிண்ட் வச்சு நான் அதை வந்து தச்சு விட்டுருக்கேன். இங்கே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமேட்டு பாருங்கள், ரோப் வந்து வெளியே இருக்கிறதே தெரியாது. நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து அமுக்கடி தையல். எக்ஸ்ட்ரா நம்ம இந்த மாதிரி ஒரு தையல் போடும்போது ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இந்த லைனிங் வந்து நம்ம ஆரி போட்டிருக்க இடத்துல வந்து அந்த மாதிரி அசிங்கமாக வெளியே வந்து அந்த ரெட் கலரில் பீஸ் வந்து தெரியாது. அதுக்காக தான் இந்த தையலை வந்து நம்ம போடுறோம். தையல் போட்டு ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கே தெரியும். நான் ஒரு ரோப் வந்து வச்சுருக்கிற இடம் வந்து உங்களுக்கு வந்து பேக் சைடில் வந்து தெரியாது. பேக் சைடில் தெரியாமல் அடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணுறது. நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ.